உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாத பலன்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதில் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களும் கழிவதுதான். மார்கழி என்றால் மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் கழிந்து நம்மை விட்டு ஓடிவிடும் என்பதற்காகத்தான் மார்கழி என்று பெயர். துன்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதம், ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு மாதம், அதுதான் மார்கழி. அதுக்கு அப்புறம் தான் தை வருது. அப்போ தையில் என்னென்ன யோகங்கள் நடக்கப் போகின்றதோ அதற்கெல்லாம் ஒரு அடிப்படை ஆதாரமாக மார்கழி அமைந்து விடுகிறது. இப்போ வாழ்க்கையில் எல்லாருமே நல்ல யோகமான வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும், நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்சியத்துடன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்து தோல்வி அடையும் போது, நடக்கவில்லை என்று தோல்வி அடையும் பொழுது மனவேதியுடன் ஒரு 4 அவரை அந்த ஜோசியரை பார்ப்போம், ஒரு 4 ஜோசியரை பார்ப்போம் அப்படின்னு ஒரு 4 பேர் பார்க்குறாங்க. பார்த்து சொன்னது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜாதகம் ஜோசியம் பார்த்து அப்படின்ற வேதனை உங்களுக்கு ஏற்பட்டு போகுது. அது உண்மையில் ஒரு வேதனையான விஷயம். என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்துட்டேன். என்ன உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறேன்? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஐயா நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, என் பையன் படிச்சுட்டு 4 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காங்கய்யா, அவனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் சொல்லி நாங்களும் ஒரு 4-5 ஜோசியருக்கு மேலே பார்த்துட்டோம். நாங்கள் பார்க்காத ஜோசியர் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி வேலையை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பிறக்கும்போது அரசாங்க வேலைக்கு பிறந்திருக்கான் அப்படின்றாங்க. ஆனால் அவனுக்கு வேலையை 4 வருஷமாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். இப்போயே வயசு அவனுக்கு 27 வயசு ஆகி போச்சு. அவனுக்கு என்றைக்கு கல்யாணம் முடிக்க, என்றைக்கு வேலை கிடைக்கும், என்றைக்கு நான் கல்யாணம் முடிக்கிறது? அதே போல் பொம்பளை பிள்ளை படிக்கிற பிள்ளைய, நல்ல படிக்கிற பிள்ளையை நிப்பாட்டிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்காக வரன் பார்க்க ஆரம்பித்தோம். நான் மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லிச்சு, வேண்டாம்ப்பா காலாவது கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி, இல்லை நீங்கள் நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நான் மேலே படித்து நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் எங்களுக்கெல்லாம் உழைச்சி போட வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், பொம்பளை பிள்ளையை காலாவது கல்யாணம் முடிக்கிறது எங்கள் கடமை அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோங்கய்யா. 1 வருஷமா 2 வருஷமா பொம்பளை பிள்ளைக்கு 21 வயசில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து 5 வருஷம் ஆகி போச்சுங்கய்யா, இன்னும் கல்யாணம் முடியலை. அப்போ நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி கல்யாணம் முடியலை. உங்களை மாதிரி ஜோசியர் அவரை பார்த்தா கல்யாணம் முடியுமா, இவரை பார்த்தா கல்யாணம் முடியலை. அப்புறம் ஒரு நல்ல தொழில் வைக்கணும், ஒரு ஜோசியர் பார்த்து தொழில் பரணி வச்சும் தரணி கட்டியாலும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொந்த தொழில் வைக்கலாம்னு சொல்லி சொந்த தொழில் வச்சு. ஆக இப்படிப்பட்ட எத்தனையோ முயற்சிகள், ஒரு கல்வி முயற்சிகள், ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஒரு திருமணத்திற்காக, ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகளுக்காக இந்நேரம் பார்த்து இத்தனை பொறுத்து கல்யாணம் முடிச்சுட்டோம், புருஷன் முன்னாடி சேர்ந்தே வாழ. அப்புறம் கல்யாணமாகி நல்ல பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம், பொம்பளை பிள்ளைக்கு குழந்தை இல்லை. ஆக மாமனார் மாமியார் வீட்டில் ஒரே பிரச்சனை, குழந்தை இல்லைன்னு ஒரே பிரச்சனை. அடுத்த சிலருக்கு சொத்து பிரச்சனைகள். இந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சாதான் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்றது எத்தனையோ பேர். நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு சொத்து கைக்கு வந்தால் தான் அந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சால் சொத்தை விற்று பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும், இல்லை வேலைக்கு பணம் கட்டணும்,
இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுலலாம் இதுக்காக எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி எத்தனையோ ஜாதகத்தை போய் பார்த்து அது நடக்கலை. அதாவது இந்த முயற்சியெல்லாம் பண்ணி நடக்கலைன்னா ஜாதகத்தை பார்த்தா எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு போய் முயற்சி பண்ணும்போது எதுவுமே நடக்கலை, அவர் சொன்ன நடக்கலை, இவர் சொன்ன நடக்கலை அப்படின்ற வேதனைகள் வந்தது. அந்த வேதனை தான் இங்கே வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. இதுக்கு நான் என்ன உத்தரவாதம் தரேன்? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்புறம் ஏங்க நடக்கலை? நல்ல கவனிங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். அதே நேரத்தில் முதல்ல இந்த ஜோதிடம் யாரால் படைக்கப்பட்டது? பிரம்ம வேதத்தில் பிரம்மனால் படைக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. தப்பாது, தவறாது. அதை கழித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. அந்த தவறு தான் இங்கே வரக்கூடாது. ஆக உங்களுக்கு நல்ல கவனியா, கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடிஞ்ச பிரச்சனையா இருக்கா, குழந்தை இல்லாமல் இருக்கா, சொத்து பிரச்சனைகளா, வீட்டில் சின்ன செய்வன கோளாறா, அரசாங்க வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தாலும் ஒரு முறை ஜாதத்தை தூக்கியாச்சுன்னு அந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலஜனா உங்களுக்கு ஒரு சித்தமாக ஒரு சித்தியோடு வழங்குகின்ற உறுதியான உத்தரவாதம். இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதை அந்த பிரம்ம வேத சாஸ்திரப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் படைக்கப்பட்டது. ஆக ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக இந்த நிகழ்ச்சியை பார்த்துறோம், யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கலை பார்த்துருவோம், சரிங்களா? கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. உங்களுக்கு என்ன நடக்கலை, ஏன் நடக்கலை, எதுக்காக நடக்க, என்ன காரணம் புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கை எடுப்படுகின்ற அத்தனை முயற்சிகளுமே இந்த நிகழ்ச்சி மூலம் நல்லது நடந்தே ஆகும், நல்லது நடந்தே ஆகும். அந்த உறுதி உத்தரவாதம் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா இதுக்கு அத்தனை பேருக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பொது ஆண்டவன் பிரம்மன் ஒவ்வொருவருடைய தலையெழுத்தையும் தனித்தனியாக எழுதியிருக்கிறார். கூட பிறந்தவங்க 3 பேர் 4 பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தலையெழுத்து வரமா இருக்கும். அவன் கூட பிறந்தவனா, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், இவன் எப்படி இருக்கான், ஆண்டவன் தனித்தனியாக எழுதியிருக்கார். ஆக கவலை வேண்டாம், எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி நல்லது நடக்கும், நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். வாழ்க வளமுடன் எல்லாரும். அதை இப்போ நம்ம பலனுக்கு தொடரும். அடுத்து ஒவ்வொரு ராசிக்க பலனுக்கு தொடரும். இப்போ இன்னைக்கு மேச ராசியினுடைய மார்கழி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 16/12/2024 அன்று இந்த மார்கழி மாதம் தொடங்குகிறது. மார்கழி மாதம் 16/12/2024 அன்று தொடங்கி புத்தாண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா 13/1/2024 அன்று புத்தாண்டு நமக்கு 13ஆம் தேதி இந்த மார்கழி மாதம் முடியுது. புத்தாண்டு 2025 புத்தாண்டில் நமக்கு இந்த மார்கழி மாதம் முடிவடைகிறது. மார்கழி, மார்கழி என்றால் என்ன? களி என்றால் கழிகிறது, கழிந்து விடுகிறது. என்ன கழிந்து விடுகிறது? உங்களோட துன்பங்கள் எல்லாம் கழிந்து விடுகிறது, இன்பங்கள் எல்லாம் அடுத்து ஆரம்பமாக போகிறது. உங்கள் சோதனை வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம், எதிர்காலத்தின் வெற்றிக்கு அடித்தளமிடுகின்ற ஒரு அருமையான மாதம் மார்கழி. அதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. அதாவது ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறுது. மார்கழினா அதுக்கு உண்மையான அர்த்தம் மாறி கழிந்தது. மாறி கழிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மழைக்காலம் கழிந்தது. மழைக்காலம் மாறி என்றால் மும்மாறி பொழியுதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாறி கழிந்தது. அரசர்கள் காலத்தில் மும்மாறி மழை பொழிந்ததா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆக மாறி கழிந்தது என்றால் மழைக்காலம் கழிந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே அந்த கால கிரகங்களுடைய மாற்றங்கள் சில மாற்றத்தினால மழையும் ஒரு அந்த காலத்திற்கு ஏற்றவாறு நடக்கிறதில்ல. கிரக நிலைகள், காலச்சக்கர கிரக நிலைகள் அதுக்கேற்றவாறு இல்லாமல்
மழை இல்லாத காலத்து மழைக்காலம் இல்லாதது கூட இல்லாத காலத்தை கூட மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. காற்று காலம் இல்லாத காலத்தில் காற்று அடிக்குது. எல்லாம் காலச்சக்கர புருஷனின் அந்த கிரக நிறையில் மாற்றங்கள், சில சேர்க்கை, சில கிரகங்களுடைய சேர்க்கை வரும்பொழுது பூமியில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஆக இப்படிப்பட்ட மார்கழியில் மேச ராசியை பொறுத்தளவு நல்ல கவனிங்க. வழக்கம் போல மேசராசி தனஸ்தானத்தில் குரு இருப்பது ஒரு வலிமை, சிறந்த வலிமை தான். ஆனால் சார் குரு மேசராசி அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களே, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்ற கேள்விகள் நிறைய வருது. அதற்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏதாவது கோளாறு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டிங்களா? ஆக இந்த மார்கழியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வழக்கம் போல் தனஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடியது, வருமானத்தில், தொழில் வருமானத்தில் மேசராசி சிறப்பான முன்னேற்றம் உண்டு. அடுத்து மேசராசியினுடைய அதாவது 12/7க்குரிய 8ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும் 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும் கடகத்தில் நீசபங்க ராஜயோகம் பெற்று இருப்பது அது ஒரு நல்ல யோகம். அதாவது 12ஆம் அதிபதி போய் கடகராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது நீசம் பெற்ற நிலையில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நன்மையில் பெறக்கூடிய நிலைகள் ஏற்படும். சிலருக்கு இரத்தத்தில் ஏதாவது ஒரு கோளாறுகள் இல்லாட்டி சகோதரருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மீண்டும் சரியாகக்கூடிய நிலை ஏற்படும். நீச பங்க ராஜயோகம் அதுக்கு பேர். நீச பங்க ராஜயோகம் அப்படின்னா சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது நன்மையில் பெறக்கூடிய ஒரு நிலையில் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. மேசராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு பூமி பிரச்சனைகள் ஏற்படும். அதாவதுங்க எப்பொழுதுமே பிரச்சனையே இல்லாமல் வெற்றி அடையாது. அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி அதை கலம்புறதான் நியாயம் பிறக்கும். ஆக உங்களுடைய தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, வீட்டு பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சுகாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த செவ்வாய் உங்கள் உடம்புல நம்மளுடைய வீரியத்தன்மையை சொல்லக்கூடியது, நம்மளுடைய சக்தியை சொல்லக்கூடியது. புரிஞ்சுதுங்களா? உங்களுடைய வலிமை, உடல் வலிமை எந்த அளவுக்கு இருக்கும், புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் திறமையில் சொல்லக்கூடியது அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை. ஆக உங்களுடைய இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டது, சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த பிரச்சனைகள் அதிகமாகி தான் தீரக்கூடிய நிலை ஏற்படுமே தவிர டக்குன்னு இப்போ உடனே சரியாகிறது. ஆனால் நிச்சயமாக நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு. அதில் மாற்றமே இல்லை. ஒரு தொழில் தொடங்கினாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது செலவினங்கள் அதிகமாக ஏற்படுத்து. அதாவது ஒரு தொழிலில் செலவினங்கள் அதிகமாக ஏற்படுத்தி அதுக்கப்புறம் லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதான் மார்கழியில் எல்லாமே துன்பங்கள் கழிகிறது. துன்பங்கள் கழிந்து பல வெற்றிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தமிழ் அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. உங்களுக்கு இந்த தமிழ் மாதத்தில் ஒரு ஆங்கில புத்தாண்டு 2025 பிறக்கிறது. எப்போன்னா இந்த மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறக்குது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி 2025 பிறக்கிறது. ஆக இந்த மார்கழி மாதமே பல சோதனைகள், வேதனைகள்லாம் கழிந்து நன்மைகள் பெறக்கூடிய 2025 உங்களுக்கு மேசராசிக்கு உலகத்துக்கே 2025 பிறக்குது. அது மேசராசிக்கு ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. அப்போ அடுத்து மகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தனகாரகனும் மேசராசிக்கு தனஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய லாபஸ்தானம். அப்போ குடும்ப வருமானமும், குடும்பத்தினுடைய பெண்களுடைய முன்னேற்றமும், மனைவியினுடைய முன்னேற்றமும், பெண் பிள்ளைகளுடைய முன்னேற்றமும், அதனால் வருமானங்கள் அதிகப்பட்டு அதன் மூலம் குடும்ப வருமானங்கள் அதிகமாகக்கூடிய காலங்கள். பெண்களால் பல முன்னேற்றம் பெறக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு பெண்களால், அதே நேரம் மேசராசிக்கார பெண் சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்னேற்றமான காலமாக இந்த 2025 ஆரம்பத்திலே மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி வருகிறது. மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி விடுகிறது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு மேசராசிக்கு தனஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு வரும்போது இதுதான் மாற்றம். அடுத்து உங்களுக்கு மார்கழி 17, அதாவது ஏற்கனவே குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய புதன், அதாவது புதன் உங்களுக்கு 3,
ஆறுக்குரிய புதன், 3 6க்குரிய புதன் குருவின் வீட்டில் வரும்போது, குருவின் வீட்டில், அதாவது மார்கழி 17ஆம் தேதி குருவின் வீட்டில் வரக்கூடியது. ஆக 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம், வருமானம், திடீர் வருமானம், அதிகப்படியான வருமானங்கள். இப்போ இந்த அதிகப்படியான வருமானங்கள் வருவதற்கும் சில மாற்றங்கள், அதிரடியான மாற்றங்கள், பிறரால் மிகப்பெரிய, அதாவது யாரெல்லாம் நம்ம ஒரு அடுத்தவர்கள் மூலம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை, அடுத்தவர்களால் நமக்கு ஏற்படுகிற நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்களாம், அதாவது ஏற்கனவே நம்பினாலாம் மோசம் போனது ஒரு போக்கும் இருக்கட்டும், இந்த காலங்களில் இந்த 2025 மார்கழி 17ஆம் தேதி பிறக்கின்ற இந்த 2025 மேச ராசிக்கு யாரெல்லாம் நம்பி ஒரு காரியத்தை ஈடுபடுகிறீர்கள் அவர்கள் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய காலங்களாக இருக்கும். முக்கியமாக உங்கள் மனைவி, முக்கியமாக உங்கள் பெண் பிள்ளைகள், உங்கள் மனைவி, உங்கள் மனைவியின் போல நல்ல யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மார்கழி மாதமாக அமையப் போகிறது. அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்து இந்த உங்களுக்கு மேச லாபஸ்தானத்தில், அதாவது யாரோட சேர்ந்து சரியான ஆளோட சேர்ந்துருக்காண்டா, அதாவது ஒருத்தன் 100ஓட சேரும்போது அந்த வெற்றி என்பது, அதாவது ஒரு 2 திறமையான ஆள்கள் ஒன்று சேரும்போது அந்த தொழில் வெற்றிகள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். அந்த மாதிரி சனி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, மேசராசிக்கு சனி பகவான் ஒரு 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும். அப்போ இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு தனஸ்தானாதிபதி ஆகி தனக்கு பிடித்தமான, சனிக்கு பிடித்தமான சுக்கிரன், அப்போ 2 பேரும் சேரும் பொழுது மிகப்பெரிய வருமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானங்கள், நல்ல திருமண வாழ்க்கை என்ற அத்தனை யோகங்களும் பெறக்கூடிய உறுதியான மார்கழி மாதமாக நிச்சயமாக அமையப் போகிறது. அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. என்னங்க இது, நிறைய நாங்கள் முயற்சி பண்ணி ஒன்றுமே நடக்கலைங்க. 10,000 நிறைய ஜாதகம் ஜோசி நிறைய பார்த்து ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா, இங்கே சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள். கீழே நம்பருக்கு உங்களுக்கு என்ன நடக்கலை, எவ்வளோ நாளாக நடக்க அப்படின்ற பார்த்தோம். கீழே நம்பருக்கு போது நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். கல்யாணம் கவனிங்க. உலகத்தில் இன்றைக்கி ஜோதிடத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பஞ்சமாகி போகுது. அந்த ஒரு வேதனை வரக்கூடாது சார். நிறைய இடத்துல ஜாதகம் மாதிரி ஜோசியம் நிறைய பார்த்துட்டங்க. பார்த்து ரொம்ப வெந்து நொந்து போய் தான் உட்காந்துருக்கேன். அவர்கிட்ட போனால் சரியாகுமா, இவர்கிட்ட போனால் சரியாகுமா, இவரை பார்த்தா நல்ல பையனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, இல்லை இவரை பார்த்தா பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் முடியுமா, இல்லை குழந்தை இல்லாமல் இல்லை பிள்ளைகளுக்கு அவரை பார்த்தாலும் குழந்தை பிறக்குமா, இவரை பார்த்தாலும் குழந்தை பிறக்குமா, சொத்து கிடைக்குமா, தொழில் விருத்தி அடையுமா, ஏன் இப்படி தொழில் போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நாங்களும் எத்தனை இடத்துல பார்த்து கோயில்களெல்லாம் போய் பரிகாரமெல்லாம் பண்ணி ஒன்றும் நடக்கலை அப்படின்ற வேதனை வரும்போது நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். திரும்ப சொன்னேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேதத்தால், இறைவனால், பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகிறது. ஆக பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் திரும்ப நான் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் உண்மை. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதாவது உலகத்தில் எல்லாருக்குமே சரியாக நடக்கக்கூடிய அந்த பிரம்ம வேத சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. அதில் மாற்றமே இல்லை. தவறாக நடப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது. கணிச்சு சொல்லாச்சுன்னு அப்படி நடக்கணும். அல்ல சொன்னார், இப்போ என்னத்தை சொன்னார், பேச்சு தான் அல்ல பேசினார் மனுஷன், அவர் சொன்ன எதுவுமே நடக்க, அப்படி நான் வந்துடக்கூடாது. எங்கெங்கேயும் பார்த்து நடக்க, அவர் சொன்னால் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லையா, குடும்பத்தில் பிரச்சனைகளா, சொத்து பிரச்சனையா, தொழில் பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா,
புரிஞ்சுதுங்களா? அதை வீட்டில் ஏதாவது செய்வனை கொலை இந்த மனுஷனை போட்டு பாடா படுத்துதுங்க. மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியல. ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகளாம் அப்படி ஒரு முறை ஜாதத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். பிரச்சனை தீரணுங்க மனுஷனுக்கு. மனுஷன் நிம்மதியாக வாழணும். அதற்குள்ள ஒரு நல்ல யோகம்தான் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நீங்கள் பெறப்போகின்ற ஒரு சிறந்த யோகம். அது மாற்றமே இல்லை. கீழே நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.